Taste the Daily. அண்மை செய்தி. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பேசி வரும் நிலையில் சட்டப்பேரவை நிகழ்வுகளை ஒளிபரப்பாமல் நேரலையை துண்டித்து ஸ்டாலின் அரசு அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசுவதை தொடர்ந்து ஆளும் ஸ்டாலினின் திமுக அரசு நேரலையை துண்டித்து அட்டூழியத்திலும் அராஜகத்திலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் சட்டமன்றத்தில் ஜனநாயகத்தினுடைய குரல் வலை நசுக்கப்படுகிறது. திமுகவின் உடைய புகழ் பாடுவதும் தாளம் போடுவதும் மத்தளம் கொட்டுவதும் வரிசங்கம் நின்றுவதும் மட்டுமே நேரலை செய்யப்படுகிறது. ஆனால் எதிர்கட்சியாக மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகிற பொழுது எதிர்கட்சி தலைவருடைய உடையை வேண்டும் என்றே நேரலையை துண்டித்து அராஜகத்தில் ஈடுபடுகிறது ஸ்டாலினுடைய அரசு. இன்றைக்கு மக்களுடைய அத்தியாவசிய முக்கிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய முல்லை பெரியாறு அணையினுடைய பராமரிப்பு விவகாரம் தொடர்பாக நேரமில்லா நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் உரையாற்ற வேண்டும் என கேட்டபொழுது நேரலையை உடனடியாக துண்டித்து விட்டு அவர் தற்போது பேசிக் கொண்டிருக்கிறார். முல்லை பெரியாறு அணையின் ஆண்டு பராமரிப்பு பணிகள் அதிமுக ஆட்சி காலத்தில் முறையாக மேற்கொள்ளப்பட்டதையும் தற்போது மேற்கொள்ள வேண்டிய முல்லை பெரியாறு அணை பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளாமல் இருப்பதையும் கேரள அரசு, அதாவது தமிழக நீர்வளத்துறை அதிகாரிகள் அங்கு சென்று அந்த கட்டுமான பொருட்களை ஏற்றி சென்ற பொழுது அந்த வாகனங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தி உள்ளே செல்ல விடாமல் தடுத்ததையும், இதை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபடாதவாறு, அதாவது இரும்பு கரம் கொண்டு அடக்குவது போல இது போன்ற செயல்களில் ஈடுபட்டதையும் கண்மையாக கண்டிக்கத்தக்கது என்று ஏற்கனவே அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். அந்த அறிக்கையினுடைய சாராம்சத்தை இன்றைக்கு சட்டமன்றத்தில் பேசுவதற்காக முல்லை பெரியாறு அணையுடைய ஆண்டு பராமரிப்பு பணிகளுக்காக கேரள எல்லைக்குள் சென்ற தமிழக அதிகாரிகள் தடுத்து நிறுத்தப்பட்டதோடு கொண்டு சென்ற சில கட்டுமான பொருட்களையும் பராமரிப்பு பணிகளுக்காக கொண்டு சென்றப்பட்ட கட்டுமான பணிகள் லாரியையும் தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக கேரள அரசினுடைய அத்துமீறலையும் தமிழக அரசு இதை முறையாக நடைமுறைப்படுத்தவில்லை என்றும் அதிமுக ஆட்சி காலத்தில் முல்லை பெரியாறு அணையுடைய பராமரிப்பு பணிகள் முறையாக மேற்கொள்ளப்பட்டதையும் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். குறிப்பாக நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த துரைமுருகன் அந்த தடுத்து நிறுத்தப்பட்ட விவகாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் ஆளுகிற ஸ்டாலினுடைய திமுக அரசு முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதில் எப்படி மெத்தனம் காட்டி இருக்கிறது என்றும் உரிய நேரத்தில் கேரள முதலமைச்சரோடு பேசி நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்பதையும் பேசுகிற போது நேரலையை துண்டித்து மீண்டும் ஸ்டாலின் திமுக அரசு உச்சகட்டமாக, அதாவது சட்டமன்றத்தினுடைய நேரலையை துண்டித்து இந்த அராஜகத்தில் ஈடுபட்டு வருவது ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நசுக்குவதாகவே இருக்கிறது. குறிப்பாக மக்கள் பிரச்சனைகள், விவசாய பிரச்சனைகள், குடிநீர் பிரச்சனைகள், இப்படி அடித்தட்டு நடுத்தர மக்கள் விவசாயிகள் சார்ந்த பிரச்சனைகளை பேசுகிற போது கூட நேரலையை துண்டிக்கிறார்கள் என்றால் இங்கு எங்கே சமூக நல்லிணக்கம், அதே போன்று ஜனநாயகம் இருக்கிறது என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியை மக்கள் தரப்பிலிருந்து எழுப்பப்படுவது குறிப்பிடத்தக்கது.